வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி. இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறது 7th லெசன். சரிங்களா? ஸோ அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து எல்லா லெசனுமே ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே முடிச்சிடலாம். அடுத்தது ஜியாகிரஃபி. இப்படி டோட்டலாகவே நம்ம எப்படி நம்ம தமிழ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோமோ அதுபோல் சோசியலும் ஃபுல்லாகவே சீக்கிரமாகவே கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்படியே தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி சயின்ஸும் இது முடிச்சுட்டு சயின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் எல்லா லெசனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு வரேன். இன்னும் 2 லெசன் தானே இருக்குது, அதையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். சரிங்களா? ஓகே, கொஷின் பார்க்கலாம். கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு போட போகிற வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? கண்டிப்பாக பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், பழங்கால நகரங்கள் அப்படிங்கிறது என்னதுங்க? நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதரோ, இதுதான் பழங்கால நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள், கடலோர நகரம் மற்றும் நகரங்கள் அப்படின்னா என்னென்னதுங்க? ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம், நகரங்கள் எல்லாமே என்னது? சூரத், கோவா, பம்பாய். இது எல்லாமே ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் மற்றும் நகரங்கள். சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இது மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு தான் வரும். இதில் பார்த்தோன்னா மேற்கண்ட அனைத்தும் தான். இது சூரத், பம்பாய், கோவா இது எல்லாமே கடலோர நகரங்கள் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதுதான் கரெக்டு. மேற்கண்ட அனைத்தும் தான் கரெக்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து தொழில் அமைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்தில் தான். அதுக்கப்புறம் இது வந்து பம்பாய்க்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் கோவா வந்து போர்ச்சுகீசியர்களோட இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட கைக்கு வந்தது. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை எது அப்படின்னு பார்த்தோம்னா நகரமயமாக்கலின் புதிய நடைமுறை எதுங்க? சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம், இது எல்லாமே இது வந்து நகரமயமாக்கலுக்கான ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்லேயும் இருக்குது. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாகவே தெரியும். சரிங்களா? ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது எதுக்காகங்க? அவங்க ஃபஸ்ட்டு வந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வர்த்தகத்துக்காக தான். வியாபார நோக்கம், வர்த்தகத்திற்காக மட்டுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே தங்கியாச்சு. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம். புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே கட்டினாங்க? மദ്രാஸ். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா புனித ஜார்ஜ் கோட்டை தான். 44 வரைக்குமே. இந்தியாவில் இரும்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. சரிங்களா? இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருங்க? ரிப்பன் பிரபு. சரிங்களா? ரிப்பன் பிரபு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. போட்டுக்கோங்க, ரிப்பன் கொடுத்துட்டேன். ரிப்பன் பிரபு. சரிங்களா? ரிப்பன் பிரபு. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்கள்ல என்ன பண்ணாங்க? இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினாங்க. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் யாருங்க? சர் ஜோசியா சைல்டு. சரிங்களா? சர் ஜோசியா சைல்டு இவர் தான் நகராட்சி உருவாக காரணமாக இருந்தவர். சரிங்களா? என்னன்னு பார்த்துக்கோங்க. சர் ஜோசியா சைல்டு. ஓகே. எப்ப பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் மதராஸ் பட்டணத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுது அப்படின்னா 1639. சரிங்களா? 1639 பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் இவங்க வந்து மதராஸ் பட்டணத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பண்ணாங்க. பொறுத்துக்க பாருங்க. பம்பாய் 7 தீவு. சரிங்களா? 7 தீவுகளை உடையது பம்பாய். இராணுவ குடியிருப்புகள் கான்பூர். கேதர்நாத் சமய மையம். டார்ஜிலிங்
மலைவாழ் இடங்கள், மதுரை பண்டைய நகரம், சரிங்களா. பம்பாய் 7 தீவு, இராணுவ குடியிருப்புகள், கான்பூர், கேதர்நாத் சமய மையம், டார்ஜிலிங் மலைவாழ் இடங்கள், மதுரை பண்டைய நகரம். அடுத்து சரியா தவறா பாருங்க. இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்தன. கரெக்ட் தானேங்க. ஸோ முந்தைய காலங்களிலிருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்த சிந்து சமவெளி நாகரிகம் அந்த இது வந்தப்பயே தமிழ்நாடு இங்கேயும் வந்து நகரங்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஆதாரபூர்வமான சான்றுகள் இருக்கு இல்லையா. அதான் இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்தே நகரங்கள் செழித்து வளர்ந்தன. பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர். ஸோ பிளாசி போர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வேரூன்றுவதற்கு வலுவாக அடித்தளம் அமைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு இல்லைங்களா. வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அந்த செகண்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா, பிளாசி போர், சரிங்களா. ஸோ இது அதுலேயே அவங்க நிறைய உரிமைகள் எல்லாம் வாங்கிட்டாங்க அந்த போர்ல. ஸோ அது வந்து இது கரெக்டு தான். புனித வில்லியம் கோட்டை சென்னையில் உள்ளது. புனித வில்லியம் கோட்டை, வில்லியம் கோட்டை சார்ஜ் கோட்டை தான் இருக்கு. வில்லியம் கோட்டை எங்க இருக்குங்க, கல்கத்தாவில், சரிங்களா. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் உள்ளது. குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழத் தொடங்கினார்கள். கரெக்டு. மதராஸ் 1998 அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது. தவறு. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1996, சரிங்களா. ஜூலை 17, 1996 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, சரிங்களா. அடுத்து கூற்று காரணம். இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறிச்சு. பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அழித்தன. கரெக்ட் இல்லைங்களா. ஸோ இவங்க இங்க இருக்கக்கூடிய வேளாண்மை குடியேற்றமாகவே மாறிச்சு. எல்லாத்தையும் இவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. வேளாண்மை உட்பட எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இவங்களுடைய வர்த்தக கொள்கை போன லெசன் பார்த்தோம் இல்லையா. இவங்களுடைய வர்த்தக கொள்கைனா தொழில் புரட்சி, தொழில்துறை புரட்சி எல்லாமே இந்திய உள்நாட்டு தொழில்களை முழுசா அழிச்சிச்சு. இப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரியாதான் இருக்கு. காரணம் கூற்றை விளக்குது. ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர். காரணம், அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். ஸோ அவங்க அங்கிருந்த கிளைமேட்டுக்கு இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் ரொம்ப ஹெயிட்டா இருக்கும் இல்லையா. அதனால நம்மளால இங்க இருக்க முடியாது அப்படின்னா அவங்க எந்த மலைப்பாங்கான அந்த இடங்கள்லாம் சூஸ் பண்ணது, சரிங்களா. அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். கூற்று காரணத்தை விளக்குது. ஓகே, கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ் வந்து இதுல ஒரு 3 கொஷின் இருக்கு, இதுல 6 கொஷின் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலயே பார்க்கலாம், சரிங்களா. 2 மார்க் 5 மார்க் ரெண்டையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கரெக்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல வந்து இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஏன்னா இதுல சரியான விடையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தவறு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா பத்தாது, காரணம் என்ன அப்படிங்கிறதும் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரீசன் என்ன அப்படிங்கிறது, சரியா. ஸோ அதான் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.